அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துக்கு. வெல்கம் டு சூஃபி டிவி. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம பொன்னகரில் இருக்கிற ரஹ்மானியா மஸ்ஜித்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வெள்ளிமடை ஷூட்டு நம்ம இங்கே தான் எடுக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க தொடர்ந்து பயானை கேட்போம் இன்ஷா அல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا نبينا محمد صلى الله عليه وسلم أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم ببدء بسم الله الرحمن الرحيم فأرسل معنا بني إسرائيل ولا تؤذبهم. صدق رسول الله صلى الله عليه وسلم. وقال تبارك وتعالى أيضا والأغلال الذي كانت عليهم. صدق رسول الله صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. மேலும் என் பெருமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அவருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் அவருடைய சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் அக்தாபுகள் வலிமாறுகள் நல்லவர்கள், குறிப்பாக இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினமன்று இங்கு சங்கமித்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் வரவு தரக்கூடிய ஏழைகள் முஸ்லிம்கள் யாவர் மீதும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களை ஒன்று கூட்டியது போல் நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே அர்ஷுவின் நிலையிலே நம் அனைவரும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்துவானாக. நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள், சிரமங்கள், கஷ்டங்கள், நோய்கள் அனைத்தும் அவனை நிறைவேற்றி நமக்கும் நம்முடைய இல்லங்களுக்கும் அவனை பாதுகாவலனாக இருந்தவனாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் ஈமானோடும் தக்வாவுடனும் இறையச்சத்தோடும் வாழக்கூடிய தௌஃபீகை தந்து நம்முடைய உயிர்கள் இந்த உடலை விட்டு பிரிகின்ற பொழுது நிம்மதி பெற்ற ஆத்மாவாக நாளை மறுமையில் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலைமையின் கீழ் நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்திய நாட்டுடைய 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. 1947 பெற்ற சுதந்திரத்தை ஒவ்வொரு ஆண்டுகளும் சுதந்திர தின விழாவாக நாடு முழுக்க கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விடுதலைக்காக வேண்டி போராடிய பாடுபட்டவர்கள், உயிர் நீற்றவர்கள், அந்த விடுதலை வீரர்களுடைய குடும்பத்தை எல்லாம் கௌரவிக்கும் விண்ணமாக வரலாறுகளை மீண்டும் மீண்டும் பசுமைப்படுத்தவும் அவர்களை நினைவுபடுத்தவும் தொடர்ந்து இந்த நினைவுகள் மக்களுடைய இதயங்களில் தக்க வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சிகளோடு ஆண்டுதோறும் சுதந்திர தின விழாவாக சிந்தனைகளாக நாடு முழுக்க பேசப்பட்டு கொண்டு வருகிறது. உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் தாங்கள் விடுதலை பெற்ற
தாங்கள் மீட்டெடுத்த அந்த சுதந்திர நாளை எல்லா நாடுகளும் கொண்டாடுகிறது. அந்த அடிப்படையில்தான் இந்தியாவும் தனது 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறது. இந்த வேளையில் நாம் அதை குறித்து சில சிந்தனைகளையும் சில தகவல்களையும் இந்த சுதந்திர தினத்தன்று சில தகவல்களை நாம் நினைவு கூறுவது இங்கே பொருத்தமாக இருக்கும். ஆக அன்புக்குரியவர்களே, வரலாறுகள் மறக்கலாம். பொதுவாக மனிதனுடைய இயல்பு மறந்து போய்விடுவார்கள். ஆனால் இந்தியாவுடைய விடுதலைக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் யார் யார், இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் யார் யார், சிறைக்கு சென்றவர்கள் யார், உயிரை நித்தமாக உயிரை துறந்தவர்கள் யார் என்பதாக வரலாறுகளை மறந்து போவது இயல்பு. பல்வேறு நாடுகளில் இப்படியும் மறந்து போவார்கள், அது ஒரு செய்திதான். ஆனால் இந்தியாவிலே மறந்து போகிற வேலைகள் மாத்திரம் இங்கு நடக்கவில்லை, மாறாக மறக்கடிக்கப்படுகிற வேலையும் நடப்பதால் தான் சுதந்திர தினங்களை சில சுவடுகளை நாம் ஆண்டுதோறும் வலுவட்டமாக நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. ஆக ஆம்தான், வரலாற்றில் மறக்கிறார்கள். ஆனால் வரலாறுகள் மறந்து போவதை தாண்டி வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறது, வரலாறுகள் எல்லாம் திணிக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக நிதர்சனமாக நாம் பார்க்கின்றோம். 200 ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்களிப்பை செய்த காலங்களில் இஸ்லாமிய தியாகிகள் வரலாறு நெடுக்க இங்கு இருக்கின்றார்கள். ஆக 200 ஆண்டுகள் வரலாறு மிக்க இஸ்லாமியவர்கள் சுதந்திர வரலாறில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர்கள் இஸ்லாமியவர்கள், முஸ்லிம்கள் என்பதாக. ஆக அந்த இஸ்லாமியவர்களை முஸ்லிம்களை திட்டமிட்டு மறைக்கப்படுகிறார்கள். திட்டமிடப்பட்டு இஸ்லாமியவர்கள் முஸ்லிம்கள் வரலாறு இருந்து நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நான் பார்ப்பதன் மூலமாக தான் அந்த வரலாறுகளை எல்லாம் நினைவுபடுத்த வேண்டும் என்பதாக இந்த தினங்களில் நாடுகள் முழுக்க இதுக்குண்டான முந்தைய காலங்களில் வாழ்ந்த எத்தனையோ உயிர் தியாகங்களை சொப்பமாக இந்த இந்திய திருநாட்டிற்கு அர்ப்பணித்த முஸ்லிம்களை, இஸ்லாமியவர்களை நாடு முழுக்க மக்கள்கள் நினைவு கூறுகின்றார்கள். ஆக பாட நூல்களில் இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய வரலாறு தோன்றிய முஸ்லிம்களின் பங்களிப்பை முற்றிலுமாக மறைக்க முன்வந்து அவர்கள் இல்லாத அளவுக்கு சுவடுகளை புரிது புதிதாக நீக்குவது, மறைப்பது மட்டுமல்ல, இல்லாததை திணிப்ப முயற்சிக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கைதேசத்துக்குண்டான விளைவாக நாம் பார்க்கின்றோம். ஆக முஸ்லிம்களும் அறிந்த பெருமக்களும் சமுதாயத்தை சார்ந்த பெரும் தலைவர்களும் நிச்சயமாக அந்த முன்பு வாழ்ந்த மக்கள் இந்திய நாட்டுக்காக வேண்டி செய்தார்களை பங்களிப்பு, அவருடைய வரலாறுகளை எடுத்துச் சொல்வது நம்ம மீது மிக்க கடமையாக இருக்கிறது என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும். ஆக இங்கு இந்தியாவுடைய வரலாறு எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் பெற்ற சுதந்திரத்தில் வரலாறுகள் உண்டு. ஆனால் இந்திய நாட்டிலுடைய வரலாறு என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆக தியாகிகள் எல்லாம் விரோதிகளாக ஆக்குவதும், ஆக யாரெல்லாம் துரோகிகளாக இருக்கிறார்களோ அவர்களை தியாகிகளாக ஆக்குவதும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதாக நம் இந்திய திருநாட்டில் பார்க்கிறோம். ஆக வெள்ளியனைக்கு சலிப்படித்து அவனுடைய காலை பிடித்து அவனிடத்திலே கூடுகும்பூடு போட்டவர்கள் எல்லாம் தியாகிகள், அவர்களெல்லாம் தேசப்பற்றவர்கள் என்பதாக இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுபக்கம் அவனை எதிர்த்தது யார்? அவனை முற்றிலுமாக இந்த நாடை விட்டு துரத்தும் வரைக்கும் நாங்கள் ஒருபோதும் ஓய மாட்டோம் என்பதாக அவர்களை எதிர்த்து போராடிய தியாகிகள் யார்? அந்த நினைப்பான்மையில் நின்று களத்தில் இறங்கி போராடியவர்கள் யார் என்பதாக
திட்டவட்டமாக நம் இஸ்லாமியவர்கள் முஸ்லிம்கள் மறைக்கப்படுகிறார்கள், அவர்கள் தகர்த்தப்படுகிறார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த சுதந்திர சுவடுகளை கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். ஆக 1900 பிறகுதான் இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்பதாக நம்மில் பலர் நினைக்கக்கூடும். ஆனால் 1750களில் இந்த அங்கிருந்து சுதந்திரத்துடைய ஆரம்பமாக அங்கிருந்தே மக்கள்கள் போராட ஆரம்பித்தார்கள். ஆக 1900க்கு அப்புறம் மட்டும் சுதந்திரத்துக்காக வேண்டி போராடியதல்ல, 1750களில் இருந்து சுமார் ஏறத்தாழ 200 ஆண்டுகளாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அதில் சுமார் 100 ஆண்டுகள் வெறும் முஸ்லிம்கள் மட்டும் இந்தியாவுக்காக வேண்டி போராடி இருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஆக 200ல் இன்னொரு 100ல் வேண்டுமானாலும் மற்றவர்கள் பங்கு கொண்டிருக்கலாம். ஆனால் முந்தைய 100 ஆண்டுகளில் யாரும் இல்லை. இஸ்லாமியவர்களை தவிர, முஸ்லிம்களை தவிர யாரும் எந்த களத்திற்கும் அவர்கள் முன்வந்து நிற்கவில்லை. வெறுமனே 100 ஆண்டுகளில் முஸ்லிம்கள் மாத்திரமே இந்த இந்திய நாட்டுக்காக வேண்டி போராட்டத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிர் தியாகத்தை எல்லாம் துச்சமாக மதித்து இந்த களத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய பங்கு ஆக மிக சிறந்தது. எல்லாருடைய பங்கையும் விட நம்முடைய முஸ்லிம்களுடைய பங்கு, அவர்கள் இதுக்கு செய்தது, இந்த நாட்டுக்காக செய்த தியாகம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, இந்த நாட்டுடைய வெற்றிக்காக வேண்டி ஆணித்தரமாக வேறென்பதாக சொல்லலாம். இந்த 200 ஆண்டுகளில் 100 ஆண்டுகளில் அவர்கள் செய்த தியாகம் அடுத்து இருக்கக்கூடிய அந்த 200 ஆண்டுகளில் வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கு மிக வழிவகுத்தது இஸ்லாமியவர்கள் மாத்திரம்தான். இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாமுக்காக வேண்டி, இந்த நாட்டுக்காக வேண்டி உயிர் தியாகத்தை முதலாக உயிர் தியாகம் செய்தவர்கள். ஆக அவர்கள் செய்த அந்த தியாகம்தான் பிறகு அடுத்து உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டத்திற்கு இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆணிவராக அமைந்தது என்பதாக சொல்லலாம். ஆக அப்படி விதை விதைத்தவர்கள், ஒரு ஆணிவராக திறந்தவர்கள், இந்திய வரலாற்றில் முதல் பலியானவர்கள், முதலாக இந்த இந்திய நாட்டுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் நவாபு சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக இஸ்லாத்திற்காக இஸ்லாமியவர் இந்த இந்திய நாட்டிற்காக வேண்டி முதலாக அவருடைய உயிர் தியாகத்திற்கு பிறகுதான் இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக, ஒரு விதையாக அவருடைய தியாகம் இருந்தது என்பதாக பார்க்கிறோம். ஆக வேங்கையின் சிங்கம் என்பதாக சொல்லக்கூடிய, அல்ல ஆங்கிலக்கு சிம்ம சொப்பனம் என்பதாக சொல்லக்கூடிய, ஆக முதல் முஸ்லிம் இந்த தியாகிதான். இந்திய விலை போருக்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகித்தவர்கள் நவாபு சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக எத்தனையோ பேர் இந்த தியாகிகள் எல்லாம் இந்த உயிருக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். அதில் முஸ்லிம்களுடைய பங்குதான் முதன்மையானதாக முன்னிலமாக இந்த உலகத்திற்கு, இந்த நாட்டுக்கு இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆக டெல்லியில் ஆண்டுகள் தோறும் ஆக பரம்பரையில் வந்தவர்கள் என்பதாக, முகலாயர் பேரரசு என்பதாக வாழ்ந்தவர்கள், ஆட்சி செய்தவர்கள் டெல்லியில். ஆக குடும்பத்தோடு நாடு கடத்தப்பட்டு, ஆக மனைவி மக்களோடு ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. டெல்லியில் ஆட்சி செய்தவர்களை, ஆக முகலாயர பேரரசுடைய கடைசி வாரிசாக நாம் நினைக்கக்கூடிய அந்த பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குடும்பத்தோடு நாடு கடத்தப்பட்டார்கள். தன் மனைவி மக்களோடு ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் சிறையில் அடைத்து அவர்களுக்கு சிறையில் காலை உணவாக தன்னுடைய 2 மகன்களுடைய தலையும் வெட்டி
தட்டில் வைக்கப்பட்டு போர்வையை போத்தி அவர்களுக்கு காலை உணவாக கொடுக்கப்பட்டது என்பதாக நம் வரலாறை பார்க்கிறோம். எதற்காக வேண்டி இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், வெள்ளையின் இடத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதாக மொஹலார பேரரசுடைய கடைசி வாரிசான பகதூர் ஷா அவர்கள் இப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். அப்போ உலகத்துடைய வரலாறுகளில் எங்கும் இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்குமா என்பதாக நினைக்கும் அளவுக்கு தன்னுடைய 2 மகன்களுடைய தலையை அவர்களுக்கு காலை உணவாக சிறையில் கொடுக்கப்பட்டார்கள் என்பதாக சொன்னால் எப்படிப்பட்ட வேதனையை, கஷ்டங்களை, துயரத்தை அனுபவித்திருப்பார்கள் இந்த இந்திய நாட்டுக்கு விடுதலைக்காக வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக ரஹ்மத்துல்லாஹி பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டால் இந்த நாட்டுடைய போராட்டத்தை கைவிட்டு வருவார்கள், இந்த நாட்டிற்கு மன்னிப்பு கேட்டு நம்மளில் அடிமையாக சிக்கி போயிடுவார்கள் என்பதாக ஆங்கிலேயர்கள் நினைத்த பொழுது அவர்கள் எதற்கும் கலங்காமல் இதுதானே என்பதாக நாட்டுக்காக வேண்டி தன் குடும்பத்தையும் சரி கடைசியிலே அவரையும் கொல்லப்பட்டு அவர்களுடைய தலையும் பொது வெளியிலே மக்களுடைய பார்வையில் வைக்கப்பட்டது என்பதாக வரலாறு பார்க்கின்றோம். ஆக இப்படி இந்திய நாட்டுக்காக வேண்டி ரத்தம் சிந்தியவர்கள், தன் உயிரையும் துச்சமாக நினைத்தவர்கள் இஸ்லாமியவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட தியாகிகளுடைய வரலாறுகளை, சுவடுகளை நாம் எடுத்து உரைக்கின்றோம். ஆக யார் சொல்லவில்லை, யாரும் சொல்லவில்லை. நம்முடைய வரலாறுகளை நாளுக்கு நாள் மடைக்கப்பட்டு இப்படி தியாகம் செய்த தன் பகதூர் ஷாவுடைய வரலாறுகளை எந்த இந்திய நாட்டுடைய வரலாறுகளையும் எடுத்து உரைக்கவில்லை என்பது மிக துரதர்சமான விஷயமாக நாம் பார்க்கின்றோம். ஆக நிறைய பேர் நீங்கள் நாளளவில் அடிக்கடி பேசக்கூடிய, நாம் அடிக்கடி ஒருவரை பற்றி பேசக்கூடிய, அவருடைய பேரை உச்சரித்தாலே ஒரு போன்று வீரம் வரக்கூடிய பேசக்கூடிய மனிதர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆக 1000 நாட்கள் நரியாக, 1000 நாட்கள் ஓநாயாக வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்வது மேல் என்பதாக சொல்லி அவர்கள் செய்ததாகும். முதலாக ஆங்கிலேயனுக்கு எதிராக இராணுவத்தின் ஏவுகணையின் மூலமாக அடுத்த கட்டத்திற்கு இந்தியாவுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்பதாக பார்க்கிறோம். அப்ப இந்தியாவுடைய வரலாறு பக்கங்களில் எல்லா இடங்களையும் முஸ்லிம்களை தகர்த்துவிட்டு அவர்கள் மனப்போன்ற போக்கில் பல வரலாறுகளை திணிக்க முற்படுகிறார்கள். இதையெல்லாம் அகற்ற முற்படுகிறார் என்பதாக ஒன்றிய அரசு நாம் பார்க்கிறோம். ஆக நீங்கள் வரலாற்றுடைய பக்கங்களில் பார்க்கலாம். நீங்கள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, BA History, MA History எல்லாம் முஸ்லிம்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த தியாக சுவடுகளை எல்லாம் எடுத்துவிட்டு அவர்கள் வேற ஒரு திணிப்பை எடுக்கிறார்கள் என்பதாக மாத்திரமல்ல, எந்த விதமான இஸ்லாம் செய்த தியாகத்துடைய சுவடுகளும் அந்த நூல்களில் நாம் பார்க்க முடியாது என்பதை பார்க்கலாம். 10ஆம் வகுப்புல அந்த வரலாறுகள் இருக்காது, +2ல இருக்காது, ஆக BA History இருக்காது, MA History எந்த வரலாறுகளும் இவர்கள் செய்த, இஸ்லாமியர்கள் செய்த தியாகத்துடைய எந்த விதமான சுவடுகளையும் அவர்கள் இடம்பெற செய்யவில்லை என்பதாக நிதர்சனமாக பார்க்கிறோம். ஆக 1919 ஜாலியன் வாலாபாக் என்பதாக நடந்தது என்பதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்கின்றோம். ஆக ஜாலியன் வாலாபாக் நடந்தது என்பதாக அதை சொல்கின்றோம். ஆனால் அந்த நடைபெற்றது ஆக ஜெரிமன் பர்த் டயர் என்பதாக மக்களை எல்லாம் பொது வழியில் கொன்றான் என்பதாக அந்த வரலாறுகளை மட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய நாம், அதற்கு பிறகு அதில் கொல்லப்பட்டவர்கள் யார், அந்த கொல்லப்பட்ட இடத்திற்கு உண்டான கிணத்திற்கு மட்டும்தான் ஜாலியன் வாலாபாக் என்பதாக பேர், அந்த இடத்தில் உள்ள கிணறுக்கு உண்டான பேர். ஆக கொல்லப்பட்டு மக்களை பொது வழியில் சுட்டு கொல்லப்பட்டு கொன்றவர்களை கிணற்றில் போடப்பட்டார்கள். அந்த கிணத்திற்கு பேர்தான் ஜாலியன் வாலாபாக் என்பதாக பேர். அந்த பொது வெளியில் சுட்டு கொல்லப்பட்ட எல்லா மக்களும் முஸ்லிம்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நடந்தது என்பதாக தெரியும். ஆனால் அதில் முழுக்க முழுக்க இஸ்லாமியவர்கள் தான் சுட்டு கொல்லப்பட்டு அந்த
கிணறில் போடப்பட்டார்கள் 1919 என்பது எத்தனை பேருக்கு ஷஹீதானவர்கள் முஸ்லிம் என்பதாக தெரியும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக முழுக்க 99.9% முஸ்லிம்கள் தான் அந்த மக்களுடைய அந்த இராணுவ அதிகாரி தயார் என்பதாக சொல்லக்கூடிய அந்த இராணுவ அதிகாரியுடைய உத்தரவின் பேரில் இத்தனை நபர்களும் கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் என்பதாக இதையெல்லாம் மறைக்கின்றார்கள். திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் என்பதற்காக வேண்டி மறைக்கப்படக்கூடிய வரலாறுகளை எத்தனை பேர் இந்த வரலாறுகள் உண்மை நினைவகத்தை நம் பிள்ளைகளுக்கு நாம் அறிந்து வைக்கிறோம் என்பதாக இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக முஸ்லிம்கள் என்பதற்காக வேண்டியே இதெல்லாம் திட்டவட்டமாக மறைக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கேரளாவுடைய மாப்பிள்ளைகள் என்பதாக சொல்லக்கூடிய இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய முன்னெடுத்த போராட்ட தியாகிகள் அவர்களை ரயில் பெட்டியில், அதாவது ரயில் பெட்டிகள் சவப்பெட்டிகளாக மாறி போனது என்பதாக இவருடைய வரலாறு பார்க்கிறோம். ஆக ரயில் பெட்டிகளில் அவர்களை அடைத்து பூட்டிப்பட்டு, அதாவது கேரளாவிலிருந்து சுமார் அவர்களை பூட்டப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டவர்கள் வேலூர் வந்து அடைகின்ற பொழுது அந்த ட்ரெயினில் இருந்து நபர்கள் இறங்கவில்லை. பிணங்களாக கேரளத்து மாப்பிள்ளைகள் எல்லாம் காற்று போக முடியாமல் ஆக ட்ரெயின் சவப்பெட்டியாக மாறி போனது என்பதாக நாம் பார்க்கின்றமே. அந்த மாப்பிள்ளைகளில் அதிகமானவர்கள் இஸ்லாமியவர்கள், அதிகமானவர்கள் முஸ்லிம்கள். ஆக ஆங்கிலேயுடைய அடிமைத்தனத்தின் வெளிப்பாடால் அவனுடைய ஆட்சியினுடைய உக்கரத்தால் கேரளாவில் பூட்டப்பட்டவர்கள் காற்று போக வழி இல்லாமல் வேலூர் வந்து அடைகின்ற பொழுது பெட்டியை திறந்தால் அதில் மனிதர்கள் இறங்கவில்லை, எல்லாம் பிணங்களாக கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்பதாக நாம் யோசனை பார்க்கிறோம். ஆக இதற்காக வேண்டி, இந்த இந்திய நாட்டுக்காக வேண்டி, சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதாக பார்க்கிறோம். ஆக டெல்லி முழுக்க உலமாக்களுடைய சடலங்கள் எல்லாம் மரத்தில் தொங்கவிட்டது என்பதாக பார்க்கிறோம். 500க்கும் மேற்பட்ட உலமாக்கள் டெல்லியுடைய மாகாணங்களில், டெல்லியுடைய நகரங்களில் அதிகமான உலமாக்கள், 500க்கும் மேற்பட்ட உலமாக்கள் மரத்தில் தொங்கவிட்டார்களே. இந்த இந்திய நாட்டுக்கு சொந்தத்துக்காக வேண்டி போராடியதின் காரணமாக உலமாக்கள் எல்லாம் கொற்றாக கொல்லப்பட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஷேக்குல் என்று சொல்லக்கூடிய அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக கடுமையாக இந்த நாட்டுக்காக வேண்டி போராடிய நபர்கள் அவர்கள். அவருடைய வரலாறுகளை சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால், இது போன்ற மாமேதைகளை, இந்த இந்திய நாட்டிற்கு உயிர் வைத்தவர்களை நாம் வாசித்தோம் படித்தோம் என்பதாக சொன்னால் நம்முடைய கண்கள் கண்ணீரை சிந்தாமல் அவருடைய வரலாறுகள் எல்லாம் நாம் படித்து முடிக்க முடியாது. அதாவது மால்டா சிறையிலுடைய சுவடுகள் எல்லாம் இவருடைய பேரை சொல்லும், இவருடைய தியாகங்கள் எல்லாம் அந்த சேரவடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களும் இவருடைய பேரை சொல்லும் அளவுக்கு ஷேக்குல் இந்து அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி மிக கடுமையாக போராடியவர்கள், மிக வீழ்ச்சி மிக்கவர்களாக ஆங்கிலேயனை எப்படியாவது இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிமை இல்லாத இந்தியாவதாக ஆக்க வேண்டும் என்பதாக மிகப்பெரிய போராடியவர்கள் ஷேக்குல் இந்து அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக பார்க்கிறோம். அப்ப இவருடைய பேர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு இவருடைய சிறையில் இருந்தவர்கள் பல உலமாக்கள், அல்லாஹும்மா ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களெல்லாம் இவருடைய சிறையில் கஷ்டப்பட்டவர்கள், சிறையில் இருந்தவர்கள். ஆக இவர்களை தகுத்து விட்டு வரலாறுகளில் நாம் இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்தை பெற்றோம் என்பதாக நாம் வெறுமனே படிக்கின்றமே. ஆக இவர்கள் செய்த தியாகம், இவர்கள் செய்த அர்ப்பணை, உயிர் தியாகம் எல்லாத்திற்கும் இன்று இந்த உலகத்திலே கிடைத்து நாம் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதாக இப்ப நினைக்கிறோம். ஆனால் அன்று அவர்கள் அங்கு செய்த தியாகத்திற்காக வேண்டி நாம் அவர்களுடைய நினைவுகளை, பசுமையான வரலாறுகளை நாம் இங்கு நினைவு கூறுகின்றோம். ஆக சிறையில் எப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டார்கள் என்பதாக சொன்னால், ஷேக்குல் இந்து அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறையிலேயே கொல்லப்பட்டு அவருடைய ஜனாசா வெளியே வருகின்ற பொழுது அவருடைய ஜனாசாவை பார்க்க மக்கள் வந்தாங்களாம். பார்த்தா அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹியுடைய இடுப்புல சதை இல்லையா,
இடுப்புல சகை இல்லை. ஆங்கிலோடைய கரண்ட் ஷாக்கு கொடுத்து எலக்ட்ரிக் மூலமாக அவர்களை துன்புறுத்தி அந்த மின்சாரத்தின் மூலமாக தாக்கி இடுப்பினுடைய சதையே இல்லாமல் அவருடைய ஜனாசாக்கள் கொல்லப்பட்டு வெளியில் வந்து மக்களுடைய மத்தியிலே வைக்கப்பட்டது என்பதாக நாம் நிகழ்ச்சியாக பார்க்கிறோம். ஆக நாளடைவுல அது எல்லாம் அந்த சிறையில் எந்த உலமாக்கள் எந்த முன்னோர்கள் நமக்கு தியாகம் செய்தார்களோ அந்த சிறைக்கு சாவர்கார் என்பதாக எல்லாம் பேர் வைக்கப்பட்டது என்பதாக பார்க்கிறோம். ஆக சாவர்காருக்கும் அந்த சிறைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆக குறிப்பாக சொல்ல போன் என்பதாக சொன்னால் ஆக ஆங்கில நிலத்தில் பிச்சை கேட்டவர் அவர், மன்னிப்பு கேட்டவர் அவர், அவருடைய பேரையெல்லாம் அந்த சிறைக்கு வைத்தவர்கள். ஆனால் அந்த சிறைக்கு முன்னுரிமை கொண்டாடக்கூடியவர்கள் நம்முடைய உலமாக்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆக அந்தமான்ல இருக்கக்கூடிய சிறைகள். ஆக இப்படி வரலாறு முழுக்க எந்தெந்த சிறைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த சிறைகள் எல்லாம் இந்த இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக வேண்டி நம்முடைய உலமாக்கள் எல்லாம் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், அவர்களை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் நிதர்சனமாக பார்க்கின்றோம். ஆக இப்படி வரலாறுகளை தொடராக பேசுவதற்கு இல்லை, ஆனால் அவருடைய வரலாறுகள் எல்லாம் நாளடைவில் மறைக்கப்படுகிறது. அவர்கள் எல்லாம் தகுத்துவிட்டு யாராரோ முனைப்பு காட்டக்கூடியவர்கள் இந்த வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் என்பதாக பெருமை பேசுகிறார்களே. அப்படி இருக்க நாம் நம்முடைய இஸ்லாமியவர்களை உலமாக்களை நாம் நன்கு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொண்டு போய் சேர்ப்பது நம்ம மீது கட்டாயமா இருக்கிறது. ஆக சொல்ல போனால் முன்னாடி சொன்னது போல் யாரெல்லாம் ஜாதிகளோ அவர்களை துரோகிகளாக சித்தரிக்கக்கூடிய வேலையை ஒன்றிய அரசாங்கம் செய்கிறது. யாரெல்லாம் இந்த நாட்டுக்கு துரோகத்தை விளைவித்தானோ, அயோக்கியனாக துரோகியாக இருந்தானோ அவனையெல்லாம் தியாகிகளாக மாற்ற முனைகிறார்கள் என்பதுதான் நிச்சயமாக உண்மை. ஆக நாடுகள் வெறும் இந்த இந்திய சுதந்திரத்தை, அதாவது 79வது சுதந்திரத்தை நாடு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, அதை கொண்டாட தகுதி பெற்றவர்கள் முழுமையாக நாம் தான், முழுமையாக முஸ்லிம்கள் தான். ஆக இந்த நாட்டுக்கு எல்லாருனாலும் பல நபர்களால் சுதந்திரம் கிடைத்தது என்பதாக சொன்னால் மிகப்பெரிய பங்களிப்பை மிகப்பெரிய தியாகத்தை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதுதான் வரலாறு முழுக்க நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஆக எந்த இடங்களிலும் இஸ்லாமியருடைய தொடர்பு வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி வரலாறுகளை முற்றிலுமாக அவருக்கு சாதகமாக மாற்றி அமைக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். இன்றும் அங்கு அவருடைய கொள்கை என்பதாக அவருடைய கொள்கை கோட்பாடு சின்னமாக அவர்கள் எதை கருதுகிறார்களோ, அயோத்தி என்பதாக கருதுகிறார்களே அவர்களுடைய சின்னம் என்பதாக, அந்த அயோத்தியில் ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர்கள் ஒரு ஆதிம் என்பதாக நான் பார்க்கிறோம். ஆக அந்த அயோத்தியில் ஆரம்ப காலத்தில் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி தமிழ்நாட்டை சார்ந்த இந்தியாவை சார்ந்த ஒருவர் அந்த உலமாக்கள் அந்த அயோத்தியில் மிகப்பெரிய பாடுகளை பற்றி அவர்கள் அந்த அயோத்தியில் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். சொல்ல போனால் எப்படிப்பட்ட தியாகத்தை அவர்கள் செய்தார்கள் என்பதாக சொன்னால், அயோத்தியில் அவர்கள் ஒரு வீடு கடத்தப்பட்டு அஹமதுல்லா என்பதாக ரஹமத்துல்லா அலை அவர்கள் வீடு கடத்தப்பட்டு வீட்டில் மற்ற அயோக்கியர்களால் கொல்லப்பட்டு ஒரு காட்சி பொருளாக அவருடைய தலையை சபையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டு தேங்காயை உரிப்பது போல் அவருடைய தலையை உரித்தார்கள். காரணம் என்ன? இந்த இந்திய நாட்டுக்கு அடிமை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடியதன் மூலமாக அஹமதுல்லா அவர்கள் இப்படியெல்லாம் ஈகாகம் செய்து இந்த நாட்டுக்கு நெஞ்சுரத்தை எடுத்து சொன்னவர்கள் நம்முடைய இஸ்லாமிய உலமாக்கல் பெருமக்கள் என்பதாக நான் பார்க்கிறோம். ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்தியா சுதந்திரமற்றது. ஆக வெறுமனை சுதந்திரம் மட்டுமல்ல, இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு பல நபர்களுடைய உயிர் தியாகங்களும் பொருள் தியாகங்களும் சிரமங்களும் அங்கு இடம்பெற்றிருக்கு என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆக உண்மையான வரலாறுகள் எது என்பதை நம்முடைய சந்ததிக்கு எடுத்து வரைப்பது, எடுத்து கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொருடைய இஸ்லாமியோடைய தலைவருடைய கடமையாக இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் எது சரி எது தவறு என்பதை முற்றிலுமாக அவருக்கு விளங்க செய்து நாம் இந்த இந்திய நாட்டிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
தஆலா நிம்மதியுடனும் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் அமைய வேண்டும் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வழிகாட்டினார்களோ அதுபடி அவர்களை கொண்டு வந்து வைப்பது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு நிம்மதியான வாழக்கூடிய ஏற்பாடு அல்லாஹ் செய்து தருவானாக. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் மற்றவர்களுக்கு அடிமையாக இல்லாமல் ஆக இஸ்லாமியவர்கள் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. எங்க காலத்திலும் எக்காலத்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சக்கூடியவர்களாக அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிபடியக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து பல நாடுகளில் பல அரசாங்கத்தின் மூலமாக பல பகைவரின் மூலமாக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சிரமப்படப்படுகின்றார்களோ துன்புறுத்தப்படுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தால் புரிவானாக. நமக்கும் இந்த இந்திய நாட்டிலே நிம்மதியாக ராகத்தோடு வாழ்ந்து நல்ல ஆட்சியாளர்களோடு பயணிக்கக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் நம்மளையும் நம் சார்ந்தவர்களையும் கவிழ் செய்தால் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.